வணக்கம். இது அறிவியல் நெஞ்சிரைப்பெட்டி. உங்ககிட்ட எனக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். இல்லை ஒப்பீனியன் கேட்குறது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 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 டிபேட் வந்துச்சு. எங்கள் 2 பேருக்குமே மாற்று கருத்துகள், முரண்பாடுகள் இருக்குது. என்ன அப்படின்னா, பெண்களோட குங்குமம், பூ வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் அவங்க விடோ ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு 3 சூழ்நிலையில், இப்போது ஒரு பூங்கிறது ஒரு பொண்ணு பிறந்தப்போ வைக்க ஆரம்பிக்கிறா. அது ஏன் கணவன் இறந்ததுக்கப்புறம் மட்டும் அதை எடுக்கணும்? அது எனக்கு லாஜிக்காகவே படலை. இன்னொரு விஷயம், குங்குமம். அந்த குங்குமம் எப்போவுமே நெத்தியில் வைப்பாங்க. நெத்தி வகுட்டில் வைக்க மாட்டாங்க. பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் வைப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ அந்த கணவன் இறந்துட்டாலும் கூட அந்த பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணு தானே. விடோ தான் ஆனாலே தவிர அவள் கல்யாணத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகலைல்ல. அப்போ நெத்தியில் வச்ச குங்குமம் அப்படிங்கிறது, அந்த நெத்தி வகுட்டில் வைக்கிற குங்குமம் அப்படிங்கிறது கல்யாணம் ஆனவ அப்படிங்கிற அறிகுறி தானே. இல்லை வேறு எதுவும் பர்பஸ்க்காக வைக்கிறாங்களா எனக்கு தெரியலை. அப்போ ஏன் பூவையும் அந்த பொண்ணு நெத்தியில் வைக்கிற பொட்டையும், குங்குமமே இன்ஃபேக்ட் வைக்கக்கூடாதுங்கிறாங்க. அந்த பொண்ணுங்கள்லாம் பார்த்தா கருப்பு கலரில் பொட்டு வைக்கிறாங்க. இப்போ நிறைய இடங்களில் மாறிட்டு வராங்க. இருந்தாலும் நெத்தி வகுட்டில் பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது எனக்கு அனர்த்தமாக பட்டுச்சு. அதோட நோக்கம் கல்யாணம் ஆன பொண்ணு, அந்த பொண்ணு விடோ ஆனாலும் அந்த பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணு தானே. இதுதான் நான் சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை அது வைக்கக்கூடாது, தப்பு அப்படின்னு. எங்கள் 2 பேருக்கும் இடையில் அந்த ஒரு கான்ட்ரவர்சி போணுச்சு. இது சரியா தப்பான்னு தெரில. கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இருக்குங்கிற காரணத்தால் இதை நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோட கருத்துங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி அந்த பொண்ணு இருக்கோ அதே மாதிரி கணவன் இறந்த பின்னும் இருக்கலாம். ஏன்னா அப்போவும் அந்த பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணு தான். தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க. என்னோடய கருத்தை மட்டும் தான் உங்ககிட்ட நான் சொன்னேன்.